ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெள்ளை பூண்டு, எங்கள் வீட்டுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் மதுரை தண்ணி சட்னி. இது கூட புளி, கருவேப்பிலை நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. அதுக்கப்புறம் இந்த தோசை தவா வந்து அமேசானில் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். தோசை வந்து நல்ல முருவலாக நல்லா சூப்பராக வருதுங்க. அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனலில் மார்னிங்கோ நைட்டு டின்னரோ நிறைய தோசை வீடியோ தான் வரும். பட் சட்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்ஷால்லா. ஏன்னா மாவு காலியாகணும் இல்லை, தோசைகளை பழகுக்கிறதுக்குன்னு மாவு மொத்தமாக ஆட்டி வச்சுட்டேன். தோசைகளும் நல்லா பழகி நல்ல முருவலாக தோசை வருது. அதனால் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வீடியோவில் வந்து தோசை நிறைய இருக்கும், பட் சட்னி வந்து வெரைட்டியாக இருக்குங்க. இதுதான் நம்ம வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.